அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி நீடிப்பாரா அல்லது அவரது அனைத்து பதவிகளும் பறிக்கப்படுமா என்பது கேள்விக்குறியாக அமைந்துவிட்டது. சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் ஏவி ராஜு அவர்கள் கொடுத்த பேட்டியால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிவயிற்றில் புளியை கரைக்கும் விதமாகத்தான் தற்பொழுது செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது 75 லட்சம் வரை செலவு செய்தாரா எடப்பாடி பழனிசாமி? குறிப்பாக அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் உபசரிப்புகளும் அதிகமாகவே தான் இருந்தது. நடிகர் கருணாஸ் அவர்களுடன் இணைந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல ரகசியமான வேலைகளை செய்தாரா என்ற ஆதாரத்துடன் ஏவி ராஜு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது தற்பொழுது வழக்கும் ஒன்றை தொடர்ந்திருக்கிறார். மீண்டும் தமிழகத்தில் அதிமுக அமையுமானால் ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் இருக்கையில் அமரக்கூடாது என்றும் அதற்கான காரணத்தையும் அந்த வீடியோவிலேயே நாங்கள் வெளியிடுவோம் என்றும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல அவரது குடும்பமே மிகப்பெரிய அவமானத்திற்கு தள்ளப்படும் என்ற காரணத்தினால் மட்டும்தான் தற்பொழுது வரை அதை வெளியிடாமல் இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி எங்கள் மீது வழக்கு தொடர்ந்து விட்டார், நிச்சயமாக நாங்கள் அதற்காக சும்மா விட மாட்டோம், ஆதாரத்துடன் வீடியோவை வெளியிடுவோம் என்றும், இதனால் பல நடிகைகளும் இதில் வெட்ட வெளிச்சத்திற்கு மாட்டுவார்கள் என்றும் ஏவி ராஜு அவர்கள் கூறியுள்ளார். இதைத்தான் அன்றே கூறி பன்னீர்செல்வம் அவர்கள். ஆனால் கூவத்தூரில் நடந்த கேவலத்தை வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வந்தால் அது புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கு அவமானம் என்றும் அதிமுகவிற்கு அவமானம் என்றும், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் இத்தகைய வேலைகளை செய்தார்கள் என்று மக்கள் திரும்பவும் அதிமுகவிற்கு ஓட்டு போட மறுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்ற காரணத்தினால்தான் அதை வெளியிடவில்லை என்றும், ஆனால் ஏவி ராஜு அவர்கள் அதை எதையும் பொருட்படுத்தாமல் என்னை அதிமுகவிலிருந்து நீக்கிவிட்டார்கள், அதற்காக அவர்கள் தண்டனை அணிவிக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து ஆதாரங்களையும் வெளியிட உள்ளதாக தற்பொழுது பேட்டி ஒன்றும் அளித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த அனைத்து தில்லுமுள்ளு வேலைகளும் வீடியோ மூலமாக வெளியிடப்பட்டால் அவரது அனைத்து பதவிகளும் பறிக்கப்பட்டு அதிமுகவிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்படுவார் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த துரோகத்தை சுட்டிக்காட்டி பினாமிகளும் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் பிடிபட்டால் ஒட்டுமொத்த சொத்துக்களும் பறிபோகும், மானமே கப்பல் ஏறிவிடும் என்பதற்கேற்ப ஏவி ராஜு அவர்கள் அனைத்து ஆதாரத்தையும் துல்லியமாக சேகரித்து வைத்திருக்கிறார். பொறுமையாக இருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி கொடநாடு பங்களா கொலை வழக்கிலும் சிக்கியிருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக அனைத்து தில்லுமுள்ளு வேலைகளையும் தித்தலாட்டத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ததற்கான ஆதாரங்கள் அனைத்தும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் பொழுது அதிமுகவின் பதவியில் இருந்தும் நீக்கப்படுகிறாரா என்பதை பொறுமையாக பார்க்கலாம். இவருக்கு என்ன தண்டனை, ஒருவேளை தவறு செய்திருந்தால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.